கிருத்திகை அன்று முருகப்பெருமானை வழிபடுவது வழக்கம். ஆனால் இதுவரை யாரும் அதிகம் சொல்லாத மிகுந்த சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும். அன்று அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் காலை 4:30 முதல் 6 மணிக்குள் எழுந்து நீராடும். முடிந்தால் குளிக்கும் நீரில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து குளிப்பது சிறப்பு. இது உங்கள் உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்தும். அன்று முருகப்பெருமானின் படத்திற்கு முன் ஒரு செம்பு பாத்திரத்தில் சுத்தமான நீர் நிரப்பி வைக்கவும். அந்த நீரில் ஒரு சிறிய அளவு பச்சை கற்பூரம் மற்றும் ஒரு துளி பன்னீர் சேர்க்கவும். இது நீருக்கு தெய்வீக சக்தியை அளிக்கும். அந்த நீரை உங்கள் கைகளில் ஏந்தி ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை 108 முறை உச்சரிக்கவும். ஒவ்வொரு முறையும் உச்சரிக்கும் போதும் உங்கள் மனதில் உள்ள சங்கடங்கள் நீங்கி சகல சௌபாக்கியங்களும் உண்டாக வேண்டும் என்று முருகப்பெருமானை வேண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் வேண்டுதல்கள் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டும். மந்திரம் முடிந்ததும் அந்த நீரை உங்கள் வீட்டின் பூஜை அறையில் அல்லது நீங்கள் அதிகம் புழங்கும் இடத்தில் தெளிக்கவும். மீதமுள்ள நீரை உங்கள் வீட்டின் தலைவாசலில் தெளித்து உங்கள் வீட்டிற்குள் நேர்மறை ஆற்றல் நுழைய வேண்டும் என்று பிரார்த்திக்கவும். அன்றைய தினம் முழுவதும் முடிந்தால் முருகப்பெருமானின் திருப்புகள் அல்லது கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யவும். இது உங்கள் மனதை அமைதிப்படுத்தி முருகப்பெருமானின் அருளை முழுமையாக பெற உதவும். இந்த பரிகாரம் முருகப்பெருமானின் அருளை நேரடியாக பெற்றுத் தரும் ஒரு சக்தி வாய்ந்த முறையாகும். இது உங்கள் கர்ம வினைகளை நீக்கி புதிய வாய்ப்புகளையும் செல்வ செழிப்பையும் உங்கள் வாழ்வில் கொண்டு வரும். இதுவரை நீங்கள் சந்தித்த அனைத்து தடைகளும் நீங்கி நீங்கள் விரும்பியதை அடைய முருகப்பெருமான் துணை நிற்பார். இந்த அரிய வாய்ப்பை நழுவ விடாமல் இந்த பரிகாரத்தை செய்து உங்கள் வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ளுங்கள். இது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல, ஆழ்ந்த பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் செய்து அதன் பலனை நீங்கள் கண்கூடாக காண்பீர்கள். இந்த புனித தகவலை அனைவருக்கும் பகிருங்கள். ஒரு நல்ல விஷயத்தை அனைவரும் தெரிந்து கொள்ளட்டும்.